வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ லேட் ஆகுது. ஸோ தாமதத்துக்கு மன்னிக்கவும். ஸோ வர்ற ஜூன் மந்த் ஃபஸ்ட் வீக்லேருந்து நம்மளுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் மந்த்துக்கான செஷன்ஸ். ஸோ இதில் வந்து இந்த டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 12 டாபிக்ஸ். ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த மந்த் எண்டில் இல்லை அடுத்த மந்த் ஸ்டார்டிங்குள்ளே நம்ம வந்து ரெக்கார்டர் கிளாஸஸும் வெப்சைட் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெக்கார்டர் கிளாஸஸும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ரெக்கார்டர் கிளாஸுக்கும் லைவ் கிளாஸஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைவ் கிளாஸஸில் வந்து நீங்கள் என் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ ரெக்கார்டர் கிளாஸில் அது இருக்காது. மந்த் எண்டில் ஒரே ஒரு செஷன் மட்டும் நம்ம வைப்போம். ஒன் செஷன் மட்டும் நம்ம வச்சு இன்ட்ராக்ட் பண்ண வைப்போம் ரெக்கார்டர் கிளாஸுக்கு. பட் லைவ் கிளாஸஸில் எல்லா டாபிக்ஸுமே 12 டாபிக்ஸுமே நீங்களும் நானும் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டோட போஸ்ட் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். அதாவது நேத்திக்கு நம்மளுக்கு 25,000 ஸ்ட்ராடில். அப்போ ஒரு நெருக்கி மார்க்கெட்டை வந்து 25,000 ஸ்ட்ராடில் ஒரு பிடி பிடிச்சிட்டாங்க. டைட்டாக பிடிச்சாச்சு. அப்போ அதை விடணும் அப்படின்னா எஸ்டர்டே ஹை ஆர் எஸ்டர்டே லோ. அப்போ அந்த எஸ்டர்டே லோவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பிடியை விட்டால் தான் சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த எஸ்டர்டே லோ வரும்போதும் கூட இங்கே சேஞ்ச் ஆகலை. திருப்பி அகைன் உள்ளே வந்து இந்த 25,000 ஸ்ட்ராடிலோட எல்லைக்குள்ளே தான் முடிச்சுக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு ஸ்ட்ராடில் எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோவுக்குள்ளே அமைகிறாங்க அப்படின்னா ஸ்ட்ராடிலிருந்து மேலே 50 பாயிண்ட் கீழே 50 பாயிண்ட். அப்போ 25,050 அண்ட் 24,950 மார்க்கெட் இன்றைக்கி அதுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. ஸோ அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ரெண்டாவது நம்மளுக்கு இந்த டிகே அப்படின்ற ஒரு விஷயம். மார்க்கெட் வந்து 74 பாயிண்ட் கீழே முடிச்சுக்கிறாங்க. ஆனால் புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 31 பாயிண்ட் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. கால் ஆப்ஷனில் 77 பாயிண்ட் வந்து காணும். அப்போ இவங்க இறங்குனதுக்கு ஈக்குவலாக வந்து கால் ஆப்ஷன் கரைஞ்சிருக்கு. பட் இவங்க இறங்குனதுக்கு ஈக்குவலாக கால் ஆப்ஷன் வந்து ஏறலை. சரி, புட் ஆப்ஷன் வந்து ஏறலை. இப்போவே தெரியும். இதுலேயே உங்களுக்கு இந்த டிகேன்ற விஷயம் வந்து தெரிஞ்சிடும். அதாவது இதுக்கு ரெண்டு ப்ரைஸ் எடுத்தோம். ஒருத்தர் 195, ஒருத்தர் 161. ஒரு ப்ரைஸ் அப்படியே இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்னொரு ப்ரைஸில் கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய் காணும். ஸோ இதுதான் டிகே. ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு அதே 25,000 ஸ்ட்ராடில் தான் கொடுத்துக்கிறாங்க. கீழே எக்ஸ்ட்ரா ஆட் ஆனால் என்ன இருக்குன்னா 24,900 புட் வந்து ஆட் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கு 900 புட் அண்டு 25,000 கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிட் பாயிண்ட் வந்து 24,950. அதுதான் நம்மளுக்கு க்ளோசிங்கும் கூட. அப்போ இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது 137 அப்படின்னா 24,763. இது வந்து ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். அடுத்து ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்னு எடுத்துக்கிட்டோம்னா 25,125. ஓகேங்களா? இதுதான். அப்போ இதுக்கப்புறம் இந்த ஆடர் ப்ரீமியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ரேஞ்ச் செட் ஆகும். பொதுவாக இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, மார்க்கெட் எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ அதை கடக்குறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல இந்த டேபிளுடைய சேஞ்சஸ் வேறு மாதிரி இருக்கணும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த மூமெண்ட் அப்படின்றது மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி நிலைக்காது. திருப்பி அங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றதையும் பார்க்கணும். ஷார்ட்டராக தான் இருக்கும். ரொம்ப தூரம்லாம் போக மாட்டாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு அகைன் திருப்பி உள்ளே வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்ட்ராடில் வந்து ரெண்டு பக்கமும் வந்து மேலேயும் கீழேயும் ஒரு ஒரு டைட் பொசிஷனில் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஸ்ட்ராடில் விட மாட்டாங்க. விட்டு கொடுத்தால் மட்டுமே அது வெளியில் போகும். இமிடியேட்டாக உடனே நம்மளுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு அப்பாற்பட்டு ஓப்பன் ஆகணும். இந்த ரெண்டு லெவலுக்கு அப்பாற்பட்டு ஓப்பன் ஆகும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி. அதை நீங்கள் தெளிவாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன் பையராக மாட்டியிருக்க மாட்டீங்க. இதுக்கடுத்து ஆப்ஷன் பையருக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 24,900 கீழே கட் பண்ணணும். ஆர்எல்ஸ் 25,100 கட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச். ஒரு வைடஸ்ட் ரேஞ்சுன்னு எடுத்துட்டா கூட 24,900 டு 25,200. அப்போ அதனுடைய மிட் பாயிண்ட் என்ன? கிட்டத்தட்ட 25,050. அப்போ அந்த 25,050 அதை தாண்டி நிற்கணும். அதுக்கு முதல்ல இதை தாண்டி நிற்கணும். ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டி இந்த 25,050 தாண்டி மேலே நின்னால் மட்டுமே தான் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும்.
ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டேபிளையும் அனலைஸ் பண்ணதை சின்ன சின்ன ஹிண்ட்டாக எடுத்து நம்மளுடைய சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கிறோம். ஸோ அதை போய் விருப்பம் இருக்கவங்க பாருங்கள். இன்னுமே நான் வந்து ரொம்ப பிகினராக இருக்கேன், எனக்கு இந்த 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 அனாலிசிஸ் பற்றிலாம் தெரியாது, நான் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அதுக்குமே நம்ம வந்து தனியாக பிகினர்ஸுக்கும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதுலேயுமே கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஐடியா கிடைக்கும். ஒவ்வொரு ஒரு ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை வந்து எப்படிலாம் பார்க்கலாம், பேசிக்ஸாக எப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது. ஜஸ்ட் அபவுட் வெறும் இது வந்து ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவோ இல்லை வால்யூம் டேட்டாவோ அதெல்லாம் கிடையாது. இங்கேருந்து தான் எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. இதிலிருந்து தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகுது. இதிலிருந்து தான் உங்களுக்கு மேக்ஸ் பெயின் பில்ட் ஆகுது. இதிலிருந்து தான் உங்களுக்கு டெல்டா பில்ட் ஆகுது. டெல்டா, காமா, தீட்டா இது எல்லாமே அதுலேருந்து தான் பில்ட் ஆகுது. இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பொறுத்து, மார்க்கெட் இருக்கிற ஏடிஎம் ப்ரைஸை பொறுத்து. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். ஏன்னா இதை தாண்டி எந்த ரேஞ்சுமே பெருசாக கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடு நம்மளுக்கு 14, புட் ஆப்ஷன் சைடு 19 இருக்காங்க. இம்ப்ளைடு வால்டிலிட்டி. ஸோ இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி கீழே விழுந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் சைடு ஏறியிருக்காங்க. ஆனால் அங்கே ஸ்ட்ராடில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மேலே இறுக்கி பிடிச்சதுனால மார்க்கெட்டை கீழே விடலை. சரிங்களா? அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். ஸ்ட்ராடிலுடைய சேஞ்சஸ் ஏதாவது நடக்குதா அப்படின்றது. ரெண்டாவது, இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்துக்குன்னு உள்ள கணக்கீடு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நல்லா தெளிவாகவே தெரியும். ஸோ அந்த கணக்கீடை தாண்டி நிற்கிறாங்களா இல்லை திருப்பி உள்ளே வர்றாங்களான்னு பார்க்கணும். அதை தாண்டி நிற்கலான்ற பட்சத்தில் திருப்பி உள்ள ரிவர்சல் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பியும் ரேஞ்சுக்குள்ளே வந்து டிகே தான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஹை வாலட்டிலிட்டியாக இருந்திருக்காங்க இன்னைக்கு. அதாவது மேலே போயிட்டு அகைன் திருப்பி கீழே வந்துக்கிறாங்க. ஓப்பன் ஆகி மேலே ஒரு ஹை வச்சுட்டு அகைன் திருப்பி கீழே வந்துக்கிறாங்க. அவங்க முழுக்க முழுக்க வந்து ஓப்பனுக்கு மேலே பயணம் செஞ்சுருக்காங்க. நிஃப்டின்றது முழுக்க முழுக்க ஓப்பனுக்கு கீழே. இப்போ இந்த கான்ட்ராடிக்ஷனை வந்து நம்ம சொன்னோம், நேற்றே சொல்லியிருந்தோம். ஒருத்தர் வந்து ஓப்பனுக்கு மேலே, ஒருத்தர் ஓப்பனுக்கு கீழே ஆகிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து முழுக்க முழுக்க சைட் வேஸ்க்குள்ளே போக ஆரம்பிச்சிடும் சொல்லி. ஸோ அதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இதில் 55, 500 கால் ஆப்ஷன் அண்ட் 56,000 கால் ஆப்ஷன், அடுத்து 55, 600 கால் அண்ட் 55,000 புட் ஆப்ஷன் இருக்காங்க. 55, 400, 56, 500. அப்போ இதுக்குள்ள நியர்பை மார்க்கெட் முடிஞ்சிருக்கிற இடத்துக்கு நியர்பை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு 55, 420. அப்போ 55, 500 அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலே கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 55,000. இவங்களுடைய இந்த லோ ப்ரைஸ் வேற மறுபடியும் சொல்லிட்டு வரோம். அந்த எஸ்டர்டே லோ ப்ரைஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 55, 500 + 572 அதை தாண்டினா நம்மளுக்கு 56,000. ஸோ இந்த ரேஞ்சுக்கு நம்மளுக்கு கிடைச்சிரும். அடுத்து நம்மளுக்கு 55,000க்கு கீழே 300 கீழே அப்படின்னா 54,700ன்ற ரேஞ்ச் கிடைச்சிரும். இப்போ இவங்களுடைய ஐவியும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இவங்க அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் ஒரு ஓப்பன் மார்க்கெட் சினாரியோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அதில் ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் பெருசாக டேட்டாஸ் எடுக்க முடியாது. ஏன்னா அது மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ ப்ரீமியம் வந்து பெரிய ப்ரீமியமாக இருக்கும், ஹையர் டைம் வேல்யூ இருக்கும் அதில். சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ எடுத்துட்டீங்கன்னா கூட நம்மளுக்கு 55, 400 சம்திங்கில் முடிச்சிருக்காங்க. 55,000 கால் 900 இருக்காங்க. கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் நம்மளுக்கு டைம் வேல்யூ இருக்குது. தெரியுதுங்களா? அப்போ இதில் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கனால இதனுடைய ப்ரீமியத்தின் கணக்கீடு அப்படின்றது எதுவாக இருக்காது. முழுக்க முழுக்க நிஃப்டிக்கு தான் அந்த ப்ரீமியத்தின் கணக்கீடு. ஸோ அப்போ இவங்க சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் சைடு 15, புட் சைடு வந்து 17. ஸோ இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, மார்க்கெட் சினாரியோ இது ரெண்டையும் ஒத்து போகணும். அடுத்ததான் நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஒத்து போகணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்லாம் நடைபெறும் போது டேட்டாஸ்லாம் எடுத்து வைங்க. ஏன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் எந்த மாதிரி டேட்டாஸ் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் தான் அடுத்த தடவை நம்ம அந்த சைட்வேஸ் மார்க்கெட் வரும்போது நம்ம கொஞ்சம் தப்பிக்க முடியும். ஆப்ஷன் பையர்ஸுக்கு தெளிவாக சொல்கிறேன், செல்லர்ஸ்க்கு பிரச்சனையே கிடையாது. செல்லர்ஸ் ரெண்டு பக்கமும் மேலே கால் ஆப்ஷனும் கீழே புட் ஆப்ஷன் செல் பண்ணி விட்டு உட்காந்துருவாங்க. சரிங்களா? ஆனால் பையர்ஸுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ பையர்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி மார்க்கெட்டில் என்ன நடக்குது, டேட்டாஸ் எப்படி மாறுதல் இருக்குது, ஆப்ஷன்ஸ் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எப்படி இருக்குது, மார்க்கெட் சினாரியோ எப்படி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா தான் அடுத்த தடவை இந்த மார்க்கெட்டில் நம்ம மாட்டாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.